Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் என்னோட குழந்தைக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஹிமாலயா பேபி கேர் ப்ராடக்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது என்னோட குழந்தையோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகுதுங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே ஹிமாலயா ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் குழந்தைக்கு எந்த டைமில் யூஸ் பண்ணுறேன், எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன், அதை பற்றியும் சில பேபி கேர் டிப்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மசாஜ் ஆயில் பார்த்துடலாங்க. மசாஜ் ஆயில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிக்க வச்சா குழந்தைங்களோட ஸ்கின் நல்லா நரிஷ்மெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மசாஜ் ஆயில் ஃப்ரீ ஃப்ரம் மினரல் ஆயில் அண்ட் லெனோலைன் போட்டுருக்காங்க. இது குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃபுங்க. ரொம்ப நல்லா இருக்குது, மைல்டாக, ஸ்மெல் ரொம்ப சட்டிலாக இருக்குது. இந்த மசாஜ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரைஸாக இருக்கும், ட்ரைனஸ் ஆகாமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் போன் ஸ்ட்ரென்தனிங்க்கும் மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கும் ரொம்பவே முக்கியம். மசாஜ் பண்ணும்போது கை காலை ஸ்ட்ரெச் பண்ணி மசாஜ் பண்ணுவோம். இதனால போன் மசில் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கிற கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட மசாஜ் பண்ணி விடுறதுனால கிளியர் ஆயிருங்க. ஏதாவது கேஸ் பிடிச்சிருந்தா கேஸ் ரிலீவ் ஆயிரும். அதனால மசாஜ் பண்ணி விடுறது ரொம்பவே முக்கியம். குழந்தைங்களோட காலையும் கையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஒரு வெதுப்பாக, குழந்தைங்க எந்த அளவுக்கு சூடு குளிப்பாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு குளிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக தூங்குவாங்க. நீங்கள் எப்போதும் போல் இல்லாமல் இது போல் மசாஜ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் நிம்மதியான தூக்கம் தூங்குவாங்க. அதனால குழந்தைங்களோட நிம்மதியான தூக்கத்துக்கும் இந்த மசாஜ் ரொம்பவே முக்கியம். தவறாமல் குழந்தைங்களுக்கு எப்போ குளிக்க வச்சாலும் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்க வைங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நடக்கிற சமயத்தில் காலெல்லாம் ரொம்ப வலிக்கும், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அது மசாஜ் பண்ணி விடுறதுனால காலோட மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால குழந்தைங்க சீக்கிரமா நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. எப்போதுமே இல்லைனாலும் 8 மாசம் கழிச்சு கண்டிப்பா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்க வைங்க. இது குழந்தைங்களோட காலெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாங்க. மசாஜ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு நம்ம குளிக்க வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு நான் ஹிமாலயா நரிஷிங் பேபி சோப் தான் எடுத்திருக்கேன். இந்த ஹிமாலயா பேபி சோப்பில் நான் 2 வகையான சோப் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஹனி அண்ட் மில்க், ரெண்டாவது ஆல்மண்ட் அண்ட் ஆலிவ் ஆயில். பேபி சோப்பில் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிற ஹனி அண்ட் மில்க் இந்த சோப்போட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சட்டிலாக, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சோப் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஃப்ரீ ஃப்ரம் பேரபன், அனிமல் ஃபேட் அண்ட் சிந்தட்டிக் கலர். இந்த பேபி சோப்பில் இதெல்லாம் கிடையாதுங்க. அதனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃப். குழந்தைங்க ஸ்கின்ல இருக்கிற ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கும். இது மட்டும் இல்லாமல் சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான சம்மர் ரெஃப்ரெஷிங் சோப் கூட இதில் அவைலபிளாக இருக்குங்க. வெயில் காலத்தில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சம்மர் ரெஃப்ரெஷிங் சோப் நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களை குளிக்க வைக்கும் போது ரொம்ப நேரம் குளிக்க வைக்கக்கூடாதுங்க. ரெண்டாவது, அதிகமான அளவு சோப் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு குளிக்க வைக்கிறேன்னு குழந்தைங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஈரப்பதத்தில் எடுத்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கூட ரொம்பவே அதிகங்க. சீக்கிரமாக குளிக்க வச்சுட்டு சீக்கிரமாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நேரம் குளிக்க வச்சு குழந்தைங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஈரப்பதத்தில் எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ட்ரைனஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ரேஷஸ் வர்றதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது. ரொம்ப நேரம் குளிக்க வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. வெயில் காலமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 தடவை கூட குளிக்க வைக்கலாம். ஆனால் ஒரு தடவை சோப் யூஸ் பண்ணுங்க, 2வது தடவை வெறும் தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்க வச்சுக்கலாம். ரொம்ப ஹாட் வாட்டராக யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்குன்னு பச்சை தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் குழந்தைங்கள குளிக்க வைக்கலாம். வெயில் காலத்தில், மழை காலம் இருந்தால் ஒரே ஒரு டைம் நல்லா சுட சுட தண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு குளிச்சு விட்டுறலாம். அது குழந்தைங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். ரொம்ப சூடான தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நேரம் சோப் போட்டு தேய்க்காதீங்க, ரொம்ப நேரம் குளிக்க வைக்காதீங்க. இது 3மே குழந்தைங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். குளிக்க வைக்கும்போது இது 3மே இல்லாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. அடுத்ததாக நம்ம பேபி ஷாம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஹிமாலயா ஜென்டில் பேபி ஷாம்பு. இதில் ஃப்ரீ ஃப்ரம் பேரபன், SLS, SLES அண்ட் சிந்தட்டிக் கலர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஷாம்போட ஸ்மெல் ரொம்ப மைல்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஷாம்போட நுரை பட்டு என்னோடய குழந்தை இது வரைக்கும் அழுததில்லை. அவனுக்கு தலையில் தண்ணி பட்டாவே அழுகுறான். பட் நோ மோர் டியர்ஸ் தான் போட்டிருக்காங்க. என்னோட குழந்தைக்கு ஹேர் கொஞ்சம் லென்த்தியாக நீளமாக இருக்கும். இந்த ஷாம்பு போடும்போது அவ்வளோ ஸ்ட்ரைட்டனாக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஷாம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஒரு கலருமே கிடையாது, வாட்டரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமான அளவு எடுத்து போட்டாவே போதும், நல்லா நுரைக்குதுங்க. இந்த ஷாம்போட ஸ்மெல்லும் மைல்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த ஷாம்பு ட்ரை பண்ணலாம்.
ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ அடுத்ததாக பேபி லோஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேபி லோஷன்லேயும் ஃப்ரீ ஃப்ரம் பேரபன், மினரல் ஆயில் அண்ட் சிந்தட்டிக் கலர் இது எல்லாமே போட்டிருக்காங்கங்க. ரொம்பவே மைல்டாக குழந்தைங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களை குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கழுத்துலேருந்து பாதம் வரைக்கும் கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுறணும். குழந்தைங்களோட ஸ்கின் எப்போதுமே ஈரப்பதத்தோடு இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக அலர்ஜி, ரேஷஸ் இதெல்லாம் வந்துடும். அதனால ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக ஆயிலினஸோடு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சர் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களோட ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணால் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. இப்போ வந்து நான் பேபி லோஷன் வந்து கையில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பேபி க்ரீம் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். பேபி லோஷனுக்கும் பேபி க்ரீமுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பேபி லோஷன் தின்னாக வாட்டரியாக இருக்கும், பேபி க்ரீம் வந்து கொஞ்சம் திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இது ரெண்டு தான் இதுக்குள்ள வித்தியாசம். இப்போ வந்து பேபி லோஷனை குழந்தைய குளிப்பாட்டி வந்ததுக்கப்புறமா பாடி ஃபுல்லாமே அப்ளை பண்ணி விட்டுருங்க. குழந்தையோட வயிறு, முதுகு, கால், கை எல்லா பக்கத்துலேயுமே இந்த பேபி லோஷனை அப்ளை பண்ணி விட்டுடலாம். பேபி லோஷனை ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டாங்க. இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு ஈரப்பதத்தோடு இருக்காது. இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப ட்ரை ஆயிரும். லோஷன் அப்ளை பண்ணுறதுனால தாங்க ட்ரை ஆகும். இதே பேபி க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈரப்பதத்தோடு அது அப்படியே இருக்கும். வெயில் கொண்டு போனாலுமே கொஞ்சம் ஆயிலினஸோடு இருக்குங்க. அதனால பேபி க்ரீம் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். பேபி லோஷன் வந்து உடம்பு ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். பேபி லோஷனுக்கும் பேபி க்ரீமுக்கும் இருக்கிற வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பேபி லோஷன் கொஞ்சம் தின்னாக இருக்குது, பேபி க்ரீம் கொஞ்சம் திக்காக இருக்குது, அவ்வளோதாங்க. ரெண்டுலையுமே ஒரு மைல்டான ஸ்மெல், குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்களோட ஸ்கின் வந்து எப்போதுமே மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுக்கு இந்த க்ரீமும் இந்த லோஷனும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ரீமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ், கை, கால், கிளாத்தால் கவர் பண்ணாத ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே இந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அண்ட் ஜென்டில்னு கொடுத்துருக்காங்க. அதனால க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீம் வந்து குழந்தையோட அம்மாவும் யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னோடய பையன் பிறந்ததுக்கு அப்புறமா நான் எப்போதுமே இந்த பேபி க்ரீம் தாங்க அப்ளை பண்ணுறேன் ஃபேஸ்க்கு. ரொம்ப ஈரப்பதத்தோட ஸ்கின்ல இருக்கிற டேமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். டெலிவரி ஆனதுக்கப்புறமா 1 மாதம் வரைக்குமே இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஒரு 5-6 வருஷமாக இந்த பேபி க்ரீம் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல் குழந்தையோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம். அவன் டெலிவரி ஆனதுக்கப்புறமா பேபி க்ரீம் இது நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு பார்த்தீங்கன்னா பேபி க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். டெலிவரி ஆனதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின்னெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணோன்னா ஸ்கின் வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு பேபி க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அடிவயிறு இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரெச் மார்க் இருக்கிற இடத்துலையுமே இந்த பேபி க்ரீம் தான் நான் அப்ளை பண்ணுவேன். இது அப்ளை பண்ணுறதுனால ஸ்ட்ரெச் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுங்க. ரொம்ப அதிகமாக போயிடாது, ஆனால் அந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த ஹெவியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் ஸ்மூத்தனிங்காக நல்லாயிருக்கும். சி செக்ஷன் பண்ண மதராக இருந்தால் அந்த ஸ்கார் இருக்கு இல்லைங்களா, அது மேலேயும் இந்த பேபி க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால சிலருக்கு வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த பேபி க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த குத்துற ஃபீலிங் கம்மியாகுங்க. இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பேபி பவுடர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேபி பவுடர்லேயுமே பேரபன் ஃப்ரீயாக இருக்குங்க. ஃபைத்தலட்ஸ் ஃப்ரீ அண்ட் சிந்தட்டிக் கலர் எதுவுமே கிடையாது. ஸ்மெல்லும் ரொம்ப லைட்டாக மைல்டாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பவுடரை நான் அதிகமாக குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு பொட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் லைட்டாக வச்சு விடுறதுக்காக மட்டும்தான் இதை வச்சுருக்கேன். அடுத்ததாக ஆம்கோலில் லைட்டாக அடித்து விடுவேன். அடுத்ததாக வந்து யூரின் போவாங்க இல்லைங்களா, யூரின் போகிற இடத்துலையும் குளிக்க வச்சு வந்ததுக்கப்புறமா அங்கே லைட்டாக தாங்க வச்சு விடுவேன். அவ்வளோக்கா நான் பவுடர் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் பார்த்துருக்கேன் சிலர் உடம்பு ஃபுல்லாமே பவுடர் அப்ளை பண்ணுவாங்க. இது போல் பண்ணுறதுனால குழந்தைங்களோட உடம்புல இருக்கிற மாய்ஸ்சரைசர் எல்லாம் இல்லாமல் போயிடும். குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால் கண்டிப்பாக உடம்பு ஃபுல்லாமே பவுடர் அப்ளை பண்ணாதீங்க. அது குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. மாய்ஸ்சரைசர் க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பேபி லோஷன் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அப்ளை பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஆனால் டேரெக்டாக பவுடர் அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும். எப்போதுமே குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கணுங்க. அப்போ தான் குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்.
சீக்கிரமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் குழந்தைங்களுக்கு வராது. ட்ரைனஸ், இச்சிங் அந்த மாதிரிலாம் வராது. கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். அதனால எப்போதுமே குழந்தைங்களோட உடம்புல டைரெக்டாக பவுடர் அப்ளை பண்ணாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின்ல ஈரப்பதம் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம், அது எப்போதுமே கவனிச்சுக்கணும். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபி டயப்பர் ரேஷ் க்ரீம். டயப்பர் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்டுங்க இது. நான் எப்போதுமே என்னோடய குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணது கிடையாது. எங்கே வெளியே போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டயப்பர் போடுறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாத் யூஸ் பண்ணாலுமே சம்டைம்ஸ் ரேஷஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தால் இந்த மாதிரி ரேஷஸ் வருங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணணும். எப்போதுமே அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அந்த ரேஷஸ் இருக்கிற சமயத்தில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். நான் என்னோட 2 குழந்தைக்குமே பிறந்ததுலேருந்து காட்டன் கிளாத் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். எங்கேயா ஹாஸ்பிட்டல் போகும்போது வெளியே போகும்போது மட்டும்தான் டயப்பர் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி சமயத்தில் இது போல் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டயப்பர் போட்டு விட்டுருவேன். இந்த க்ரீமை நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இது போல் அப்ளை பண்ணி விட்டுட்டோன்னா ரொம்ப நேரம் நம்ம குழந்தைங்களோட ஸ்கின்ல அப்படியே இருக்கும். அதனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாதுங்க. குழந்தைங்களுக்கு 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த க்ரீமை அப்ளை பண்ணி விடலாம். 1 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ரேஷஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடுங்க, அதுதான் நல்லது. குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லைங்களா, அதனால 1 மாதம் கழிச்சு வேணால் இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாங்க. 1 மாதம் கழிச்சு எப்போதுமே டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டயப்பர் போட்டு விட்டிங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்தீங்களா இந்த பேபி வைப்ஸ். இந்த பேபி வாய்ஸ் எதனால ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள நம்ம வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு வாமிட் பண்ணிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த பேபி வைப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஓப்பன் பண்ணுங்க. இது போல் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற வைப்ஸ் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குங்க. உள்ளே வந்து அந்த அளவுக்கு ஈரப்பதமாக மாய்ஸ்சராக இருக்குது. குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகும்போது மேக்ஸிமம் 1 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வைப்ஸ் இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள சாப்பிட வச்சுட்டு வாய் துடைக்கிறதுக்கு, திடீர்னு வாமிட் பண்ணிட்டாங்கன்னா அதை வைப் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து நம்ம கம்மியான அளவு எடுத்துகிட்டு போனாலுமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுங்க. அதனால இந்த வைப்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த வைப்ஸை நான் பிழிஞ்சு காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். இது வந்து குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயா வெயிலில் போகும்போது நம்மளோட ஸ்கின்னை வந்து இதில் வைப் பண்ணால் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் என் குழந்தைக்கு பொட்டு வைக்கிறதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து குழந்தைக்கு பொட்டு வைக்கிறதுக்காக ஐடெக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஐடெக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு திருஷ்டி பொட்டு வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த ஐடெக்ஸ் வந்து ரொம்ப க்ரீமியாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். குழந்தைக்கு பொட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து பட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். பட்ஸ் இது போல் டிப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக பொட்டு வச்சு விடலாம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குங்க. நான் இப்போ வைக்கிறது போல் கோடு மாதிரி வைக்கிறதுக்கும் ரவுண்டாக வைக்கிறதுக்குமே அது மட்டும் இல்லாமல் புருவம் வரைகிறதுக்குமே பட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வந்து திருஷ்டி போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து அடுத்த நாளுக்கு வந்து போயிருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மசாஜ் ஆயில் வச்சு திருஷ்டி போட்டு மேலே லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தாங்க குளிக்க வைக்கணும். இல்லைன்னா நம்ம ரொம்ப அழுத்தி தேய்ச்சினா குழந்தைங்களுக்கு இரிட்டேட் ஆகும். எப்படி இருந்தாலும் மசாஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து கண்டிப்பாக பொட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வைப் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய பொருளெல்லாம் இது போல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து டானிக்குங்க. இது வந்து விட்டமின் டி அண்ட் மல்டிவிட்டமின் டானிக். இதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேபி க்ரீமை இந்த பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பவுடர் பாக்ஸுங்க. பவுடரை வந்து நான் இது போல் ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததாக கண்மையை வச்சிடுறேங்க. கண்மை வச்சதுக்கப்புறமா பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சிடுறேன். அதுக்கப்புறமா பேபி லோஷனும் பேபி க்ரீமும் உள்ளே வச்சிடுறேன். இது எல்லாமே குழந்தைங்கள குளிப்பாட்டி வந்ததுக்கப்புறமா ரொம்பவே முக்கியமாக நம்ம தேடுற பொருட்களுங்க. இதை வந்து இது போல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த பாக்ஸ் மட்டுமே எடுத்து கீழே வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தேவையான துணியை எடுத்து வச்சுட்டு குளிக்க வச்சு வந்ததுமே குழந்தைங்கள அழகாக ரெடி பண்ணிடலாம். குளிக்க வச்சு வந்ததுக்கப்புறமா தேடாதீங்க, குழந்தைங்களுக்கு தண்ணி இறங்கிரும். அதனால குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே துணி தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா குளிக்க வச்சு கொண்டு வந்துட்டு அழகாக ரெடி பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள காலங்காத்தால எந்திரிச்ச உடனேயே வெளியே அனுப்பாதீங்க. ஒரு அரை மணி நேரமாவது வீட்டுக்குள்ளேயே விளையாண்டதுக்கு அப்புறமா வெளியே அனுப்புங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே குழந்தைங்கள தூக்கிட்டு போய் லைட்டாக ஃபேஸை வாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டு பொட்டு வச்சு விட்ருங்க. அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலத்தில் எந்திரிப்பாங்க இல்லைங்களா, எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க சமாதானம் ஆகிற வரைக்கும் அவங்கள தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை நம்ம பார்க்கலாம். எந்திரிச்ச உடனே ரொம்ப நேரம் அழுக வைக்காதீங்க, அது வந்து அந்த நாள் ஃபுல்லாமே அவங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எந்திரிச்ச உடனே தாய்ப்பால் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பவுடர் மில்க் கொடுக்குறதா இருந்தால் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா குழந்தைக்கு தேவையான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட வச்சதுக்கப்புறமா நமக்கான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம். 6 மாதம் வரைக்கும் நம்ம கம்பல்சரி குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தாங்க கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 மாதம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. 7வது மாதம் கழித்து காலையில் எந்திரிச்ச உடனேயுமே ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை பார்த்தோன்னா குழந்தைங்க அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக விளையாடுவாங்க. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது நாளுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், குழந்தைங்க அழகாக வளர்ந்து வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ அல்லது சஜஷனோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த அம்மாக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.